பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மனிதன் பலவித பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே மருந்து என்ன அப்படின்னா அந்த திருவிருந்து தான். திருவிருந்து தான் அருமருந்தாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடைசி இரவு உணவை அனுசரிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அப்பத்தை பிட்டு இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, அதே மாதிரி அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து இது என்னுடைய இரத்தத்தினாலான ஒரு புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு செய்கிறேன். ஸோ இதை அனுசரிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், இதை செய்யும் பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மனிதனை படைத்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைச்சு பாருங்கள், என்னை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா அந்த திருவிருந்து என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பாருங்களேன். அந்த திருவிருந்து தான் நமக்கு இன்றைக்கு அருமருந்தாக இருக்கிறது. இதை அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை யோசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார், ஏன் அதை செய்தார், அதை ஏன் நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நம்முடைய மரணம் அங்கு பரிகரிக்கப்பட்டது. நம்முடைய மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில் பிசாசின் தலை அங்கு நசுக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு தடவையும் அதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். ஏனெனில் மனிதனுடைய மனது ஒரு விஷயத்த காதில் கேட்குறத விட அதை கண்ணால் பார்த்து அந்த விஷயத்தை நாம் செய்கையாக செய்யும் பொழுது அந்த வார்த்தை என்பது நம்மளுடைய மைண்ட்லேருந்து நம்மளுடைய இருதயத்திற்கு கடந்து நம்மளுடைய சரீரத்திற்குள் அது உணர்வாய் வெளிப்படுகிறது, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரும். ஸோ அந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கும் பொழுது அது அவருடைய இரத்தமாய் அவருடைய சரீரமாய் நினைத்து பார்த்து அதை நாம் எடுக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும். அங்கு மரணத்தின் தலை நசுக்கப்பட்டது, ரெண்டாவது அவருடைய இரத்தமும் சரீரமும் என்னுடைய இரத்தத்தோடும் சரீரத்தோடும் கலந்து விட்டதுனால இந்த சரீரத்திற்குள்ள எந்தவித பிசாசின் கிரியைகளும் இருக்க முடியாது. அவன் கொடுக்கிற வியாதிகள், பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், வறுமை, பாவம் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற அந்த உணர்வானது நம்மளுடைய இரத்தத்தில் கலக்கும் பொழுது, நம்மளுடைய மனதில் கலக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு மருந்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்களேன். ஸோ இதை நாம் அதனால தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு அதை அனுசரித்தார்களாம். ஸோ அது எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த நாட்களில், இருள் சூழ்ந்த நாட்களில் அந்த திருவிருந்தின் மகிமையை அறிவோம். நாமும் கூட நம் குடும்பமாய் சேர்ந்து அதை எடுக்கும் பொழுது, அதனுடைய உன்னதத்தை உணர்ந்து எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித நோய்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ வறுமைகளோ மேற்கொள்ள முடியாது. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எத்தனை நல்ல தேவன், எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு உடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்து எங்களோடு உயிரோடு உயிராக கலந்து எங்களுடைய இரத்தத்தில் இரத்தமாய் கலந்து எங்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருந்தும் அந்த இருள் விலகட்டும், அந்த வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். We are chosen to live a heaven on earth life. ஆமென், ஆமென்.